ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் மேட்ரிக்ஸ் இன்ஸ்டியூட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் வந்து இன்னைக்கு ஒரு 12,000 per கிராம். அதற்கும் சில நேரங்களில் கம்மியாகவும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இதற்கான காரணங்கள் என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பழைய வீடியோவில். போன வாரம் பார்த்தீங்கன்னா கோல்டு ஒரு சின்ன லெவலில் ஒரு டவுன் இருந்தது. ஸோ எல்லாருமே கோல்டு இறங்க போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்னும் வந்து கோல்டு பார்த்தீங்கன்னா அதோடைய லெவல்ஸ் வந்து இன்னும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இந்த ப்ளூம்பர்க் பத்திரிகையிலேருந்து வந்த ஆர்டிக்கல் நமக்கு சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கோல்டு ஸ்டாக் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போதும் சரி, பிட்காயினை கம்பேர் பண்ணும்போதும் சரி கடுமையாக ஏறி இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து இந்த சார்ட்ல பார்க்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பலதரப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. முக்கியமாக டாலரோட மதிப்பு கீழே இறங்குறனால பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து நிறைய வாங்கியிருக்காங்க. நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா லேமன் பிரதர்ஸ் கிரைசிஸ்க்கு அப்புறம் கோல்டு வந்து கடுமையாக ஏறி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது யூஎஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள்னால கோல்டு ஏறுதா அப்படின்ற ஒரு கணக்கு சொன்னாங்க. பட் அது கிடையாது. ஏன்னா யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடன் பத்திரங்களுடைய அந்த பாண்ட் ஈல்டுன்னு சொல்லக்கூடியது ஒரு நல்ல லெவலில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த சார்ட்ல அடுத்த ஒரு சார்ட்ல ஏப்ரல் மாதம் ட்ரம்ப் போட்டக்கூடிய டேரிஃப்னால பார்த்தீங்கன்னா அதற்கப்புறம் அமெரிக்கா மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையின்மை இல்லா தீர்மானத்தினால மக்கள் வந்து நிறைய பேர் வந்து அமெரிக்கா கடன் பத்திரங்களை செல் பண்ணிட்டு கோல்டு வாங்கி வைக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்புறம் வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. ஸோ இப்போ கோல்டுடைய லெவல் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு புல்லிஷ் லெவலில் போல அப்படின்னு சொல்லி தான் அந்த ப்ளூம்பர்க் பத்திரிகையுடைய ஆர்டிக்கல் நமக்கு சொல்லப்படுது. இன்னும் வந்து கொஞ்சம் ஒரு டாப் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இவங்க வந்து கனெக்ட் பண்றாங்க. கீழே இறங்குறதுக்கு இன்னும் சில நாட்கள் ஆகும் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செட் ஆஃப் மூவ்ஸ் போயிட்டு தான் திருப்பி கரெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி ஹிஸ்டாரிக்கலாக ஷாங்காய் கிராஷையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்கோடைய கிராஷையும் பார்த்து அவங்க வந்து ஒரு கனெக்ட் பண்ணி சொல்றாங்க. இந்த கோல்டு வாங்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஹையராக வாங்கியிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சைனாவுடைய மத்திய வங்கி வந்து நிறைய வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 80,000 கிலோ அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்கும் சரி, அவர்களுடைய அந்த அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ், பிரைவேட் இன்வெஸ்டர்ஸும் சரி வாங்கியிருக்காங்க. அதற்கு பல காரணங்கள் இருக்கு. முக்கியமாக சைனாவுடைய பொருளாதார மந்தநிலை, அங்கே இருக்கக்கூடிய விளைவுகள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோல்டு ரஷ்ஷை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த ப்ளூம்பர்க் பத்திரிகை ஆர்டிக்கலை வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் தங்கத்துடைய விலை சிறிது ஏறி திருப்பி கீழே இறங்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ்.